ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கிறது ரைஸ் ஆஃப் அசோகா. படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் 1970 காலகட்டத்தில் நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்க பையனை டவுனுக்கு அனுப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. ஒரு வில்லேஜில் இருக்கவர். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கேஷ் பாலிடிக்ஸ் பயங்கரமாக இருக்கு. அந்த ஊரில் பண்ணையார் மாதிரி இருக்க நம்ம வில்லம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரையே கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. இவரோ பார்த்தீங்கன்னா பல கஷ்டத்துக்கு நடுவில் தான் பையனை படிக்க வச்சு ஒரு முக்கியமான கவர்மெண்ட் பொறுப்புக்கும் கூட்டிட்டு போய் விட்டுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்கப்புறமும் அவங்க ஃபேமிலி மேல பல பிரச்சனைகள் நடக்க அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. அவரு அந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஓரளவு ஓகேவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிட ஒவ்வொருத்தருமே கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. சரி, கேரக்டர் ரேட்டிங்கா அது டெப்தா எழுதிருக்காங்க. பாத்தீங்கன்னா யார் கேரக்டருமே டெப்தா எழுதல. யாருடைய மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. படத்துல வர ஹீரோ ஹீரோயின் நடுவில் லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு ஓகேவா சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பேசுற கேஸ்ட் பாலிடிக்ஸும் ஓரளவு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருந்தது. 1970 காலகட்டத்தை ரொம்ப நீட்டா நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அது கலர் டோனா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே அதுக்கேற்ற மாதிரியே சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டும் ஸ்கிரீன் பிளே தான். இதே மாதிரி ஸ்டோரி பிளாட்ல நம்ம இது வரைக்கும் 100 படங்கள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா பெருசா சுவாரஸ்யமே இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே தான். அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் பெருசா நம்ம ஒர்க் அவுட் ஆகல. கிட்டத்தட்ட எல்லா சீனுமே நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. மொத்தத்துல என் கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.